ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆனியன் பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 வெங்காயம் இதுமாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கடல மாவு 2 ஸ்பூன், தனியாத்தூள், சீரகம், சோம்பு, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே க்ரஷ் பண்ணி இடித்து வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இந்த இடித்து வச்சுருக்க இதில் போட்டுக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ண ஆனியன், தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறின பிறகு மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், காஷ்மீர் சில்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்க சொல்ல ஆனியன்லாம் வெளியே வராமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது விட்டு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ உள்ளே இந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். சீஸ் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்படி தான். இப்போ இது மேலே இன்னொரு சப்பாத்தி தரட்டி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அழகாக உருட்டி எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கு அழகாக ஒரு பூ மாதிரி இருக்குல்ல. சப்பாத்தி மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான சாஃப்டான லேயர் ஆனியன் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. கூடவே டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் ஆனியன் பரோட்டா பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.